நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு திருநங்கை பெண்ணா ஆட்டோ டிரைவர் பணியில சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்க ராகினி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க தொழில் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னோட பேர் ராகினி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை சமூகத்தில் இருக்கிறேன். இந்த அதிரை எஃப்எம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் ஒரு முதல் வணக்கம். இந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? ஆட்டோ ஓட்டுற தொழில் அப்படிங்கிறது எனக்கு சிறு வயதுல இருந்தே ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எப்படியாவது எல்லார் மக்கள் மத்தியிலையும் நம்ம திருநங்கையா பிறந்துட்டோம். இவங்கள மத்தியில நம்ம மற்ற திருநங்கைகள் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் யாருமே பண்ணாத ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுனால ஆட்டோ ஓட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுங்கம்மா. எத்தனை வருஷமா நீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க மேம்? நான் 2013 இருந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 12 வருஷமா. ஓகே மேம். இப்போ 12 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இதை எப்படி கத்துக்கிட்டீங்க? ரொம்ப சிரமப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். ஆட்டோ ஓட்டுறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதாவது 2 வீலர் இல்லைன்னா 4 வீலர் நம்ம ஓட்டிடலாம். ஆட்டோ அப்படிங்கிறது யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஓட்ட முடியாது. பாக்குற மக்களுக்கு வேணா ஆட்டோ அப்படின்னு நினைப்போம், சீக்கிரமா ஓட்ட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப 4 வீலர் ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ ஒரு கல்லோ ஒரு பள்ளமோ வந்துச்சுன்னா அதுல இறக்கி ஏத்துறது ஈஸி. முன்னாடி 2 வீல் போனா பின்னாடி 2 வீல் வரும். ஆனா ஆட்டோல அப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் வீல் ஏறி வேகமா போய் தூக்குனாலும் பின்னாடி ஆட்டோ சைடுலயோ இல்ல கவுந்தரமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோ ஓட்ட கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நான் கத்துக்கிட்டேன். அது ஏன் அப்படின்னா, அது ஒரு முன் உதாரணமா இருக்கணும். திருநங்கை சமுதாயத்திலே ஃபர்ஸ்ட் நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறது சொல்றேன், இந்தியாவின் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஆட்டோ டிரைவர் நான். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மேம்? முதலீடு அப்படிங்கிறது என்னோட உழைப்பு மட்டுமே, என்னோட நம்பிக்கை மட்டுமே தானே ஒழிஞ்சு நாங்க பணம் அவ்வளவா முதலீடு பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட பண வசதிகள்லாம் அவ்வளவா இல்லை. திருநங்கைகள்ல ஒரு ஆட்டோ வாங்குறதுக்கோ அது ஓட்டுறதோ இல்லைங்கும் போது நான் லோன் மூலியமா கலெக்டர் மூலியமா அலைஞ்சி ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டு சிரமப்பட்டு அதுக்கப்புறம் லோன் மூலியமா தான் வாங்கணுமா. லோனுக்காக மட்டும் ஒரு 25,000 ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கட்ட சொன்னாங்க. அது மட்டும் தான் கட்டினேன். அப்புறமா மாசம் ஆட்டோ ஓட்டி லோன் அடைச்சுக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்துச்சுங்கம்மா. இப்ப திருநங்கையா ஆட்டோ ஓட்டும் போது நீங்க எப்படி உணர்ந்தீங்க? அந்த பயணம் எப்படி மேம் இருந்துச்சு? பயணங்கள் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் ஆகா திருநங்கையா ஆட்டோ ஓட்டுறாங்களா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போக போக அந்த பயணம் கொஞ்சம் ஏண்டா கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சமுதாயத்துல இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆட்டோ ஓட்டுறதுக்கு திருநங்கைன்னு ஒரு ஆட்டோ வாங்கியாச்சு, ஓட்டணும். ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு வேணும். ஸ்டாண்டு வேணும்னா ஒவ்வொரு தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் சரி மற்ற மாவட்டத்திலையும் சரி ஒவ்வொரு யூனியன் வச்சுக்கிட்டாங்க. ஆட்டோ டிரைவர்களுக்கு ஒரு சங்கம் அமைச்சு அவங்கவுங்க ஆட்டோ ஸ்டாண்டு இத்தனை ஆட்டோ தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும் போது எனக்குன்னு ஆட்டோ ஸ்டாண்டு எதுவுமே கிடைக்கல. அப்ப நான் ரொம்ப போராடினேன். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தேன், அரசியல்வாதிகள் எல்லாம் போய் பார்த்தேன், எம்எல்ஏ எம்பி வரைக்கும் போய் எனக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு வேணும் சார் அப்படிங்கும்போது யாருமே தர மறுத்துட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, எனக்கு ஆட்டோ ஸ்டாண்டு கொடுத்தா இது திருநங்கை ஆட்டோ ஸ்டாண்டு, இங்க அதுக்கு முன்னாடி திருநங்கைகளுக்கு முன்னாடி என்னென்ன பேர் இருந்துச்சோ அந்த பேரெல்லாம் சொன்னாங்க. இது 9 ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, அரவணை ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்களை இங்க நான் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் எந்த விதமான ஆட்டோ ஸ்டாண்டுமே எனக்கு கிடையாது. நான் வீட்டுல போட்டுக்கிட்டு கார்டு அடிச்சு கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க போன் மூலியமா வர்றது, இந்த ரோட்டு ஓரத்தங்கள்ல போட்டுக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப திருநங்கைகளுக்கு இட ஒதுக்கீடு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்ப அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுக்கான முன்னுரிமை வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு திருநங்கை அப்படிங்கிற
பேரு இப்பதான் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு சில நல்ல உள்ளங்களும் காரணம். இப்ப ராகவலாரன் சார் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த காஞ்சனாங்கிற படம் எடுத்து திருநங்கைகளோட மதிப்பை உயர்த்தினாரு. நிறைய படங்கள்லயும் திருநங்கைகளை பத்தி எவ்வளவோ பாட்டுக்கள், கேலிகள், கிண்டல்கள் வந்தாலும் ஒரு நல்ல மதிப்பு கொடுத்தது அந்த படம். அந்த திருநங்கை அப்படிங்கிறப்ப அந்த இதுல இருந்து இப்போ கொஞ்சம் சமுதாயம் மாறி இருக்கு. திருநங்கைகள்லாம் மதிக்க கத்துக்கிட்டாங்க. திருநங்கைகளுக்குன்னா அவங்களும் மனுஷன்தான் பேச கத்துக்கிட்டாங்க. இப்ப இடஒதுக்கீடுல இருந்து 3% அப்படின்னு சொல்றாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 3 பேருக்கு வேலை கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அந்த 3 பேருக்கு வேலை கிடைச்சிச்சேங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குமா. இப்போ என்னதான் ஒரு ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு திருநங்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்க குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? குடும்பத்துல இப்ப என்னோட குடும்பத்துல அப்பா, அண்ணன், தம்பி யாருமே கிடையாது. ஒரே ஒரு வயதான அம்மா மட்டும்தான். அந்த அம்மா அண்ணன் தம்பிங்க வீட்டுல இருக்கிறாங்க. நம்ம திருநங்கையா நான் மாறின காலத்துல இருந்து ஐயோ இவங்க திருநங்கையா மாறிட்டாங்க, இவங்களை வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்க்காதீங்க, எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னு முக்காவாசி திருநங்கைகள் வீட்டுல துரத்துற மாதிரிதான் என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு. குடும்பத்துல ஒத்துழைப்பு அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மற்ற திருநங்கைகள் மாதிரி இல்லாம பரவாயில்ல ஆட்டோவாவது ஓட்டுறியே, அது ஒரு கௌரவமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டாங்க ஒழிஞ்சி அவங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கறதெல்லாம் இது வரைக்கும் இல்லம்மா. இப்போ குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட பார்வை அப்படின்றது இப்ப நம்ம சமூகத்துல எப்படி மேம் இருக்கு? அதான் சொன்னேனே, இப்ப பரவாயில்லாம இருக்கு. இப்ப ஒரு 100க்கு 70% பேரு திருநங்கைகள்னா பாவம், திருநங்கைகள்னா எதையும் உழைக்கக்கூடியவங்க, எதையும் செய்யக்கூடியவங்க, அவங்களும் மனுஷவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை 70% திரும்பி இருக்கு. இனி ஒரு 30% மட்டும்தான் ஏத்துக்க கூடிய மனநிலை மக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த கேலி, கிண்டல், ஒரு சின்ன பிள்ளைய தூக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த ஒரு சின்ன பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்க. நாங்க அங்க நிக்கும் போகும்போது அந்த புள்ள அழுவுது, வாய மூட்டையா அவங்கள்ட்ட புடிச்சு கொடுத்துறவா, இவங்களை என்னன்னு கேளுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூச்சாண்டி, ஒரு சாமியார் அப்படின்னு ஒரு பயமுறுத்துற தோரணையில ஒரு மாதிரி பாக்குற மக்களும் இருக்காங்க. அதையும் கடந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ ஆட்டோ ஓட்டுறதையும் தாண்டி அடுத்த கட்ட பிளான் அப்படின்னு ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஆட்டோ ஓட்டணும் அப்படிங்கறத விட ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தோம் நம்ம மட்டுமே நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் அப்படிங்கிறது கௌரவமா இருக்காது இல்லையா. நம்மளாலேயும் மக்கள் இருக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம ஆட்டோ ஓட்டுறது போக மீதி பார் டைம்ல நம்ம தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் மருத்துவமனையில கவர்மெண்ட் ஜிஹெச்ல 6 திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு, வாட்ச் உமன் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அதனில கோர்ட்ல பாராலிகல் வாலண்டியர்ஸா இருக்கேன், பிஎல்வியா. ஆட்டோ ஓட்டுன அந்த டைம் போக சில நேரங்கள்ல அதே மாதிரி ஒவ்வொரு திருநங்கைகளையும் நம்ம வளர்க்கணும், ஒவ்வொரு திருநங்கையும் சாதிக்க வைக்கணும். மற்ற மாவட்டங்களை விட தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற திருநங்கைகளை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறத எனக்கு எய்மா இருக்கு. நான் மட்டும் வாழணும், நான் மட்டும் சாதிக்கணுங்கிறத விட மற்ற திருநங்கைகளையும் இந்த சமுதாயத்தை மதிக்கிற மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுனால இப்ப 3 திருநங்கைகள் தஞ்சாவூர் மாவட்டத்துல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க ஊர்காவல் படையில. இப்ப 2 திருநங்கைகள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க. அதனால ஒரு திருநங்கை ஜோஸ்கா ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லி அவங்க வக்கீலுக்கு படிச்சு 3 வருஷம் முடிச்சுட்டு இப்ப ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க சென்னையில. ஒரு திருநங்கை யாழினி அப்படின்னு சொல்லி சத்துணவு கூட்டத்துல வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. இது மாதிரி மற்ற திருநங்கைகளை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் என்கிட்ட இருக்குங்கம்மா. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து இத்தனை வருஷமா நீங்க ஆட்டோ ஓட்டினாலும் ரொம்ப நல்லாவே இந்த தொழில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பயணத்துல நீங்க சந்திச்ச சவால்கள் அப்படின்னு ஏதாவது இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். சவால்கள் நிறைய இருக்கு. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் ஒண்ணும், திருநங்கைகள்ல வேலை வாய்ப்பு பாக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். எல்லா திருநங்கைகளுமே வேலை வாய்ப்பு அவ்வளவா எல்லாரும் வேலை பார்த்தா என்னன்னு சொல்றவங்க வேலை கொடுத்தா என்னன்னு நினைக்க மாட்டாங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு மற்றும் ஒரு இன்சல்ட்ட வேணா சொல்றேன். ஆட்டோ ஓட்டணும் அப்படிங்கும்போது ஆட்டோ ஓட்டியாச்சு, ஆட்டோ வாங்கியாச்சு. ஆட்டோ ஓட்டுறதுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஒரு லைன்ல ஸ்டாண்டும் கிடையாது, ஒரு ஆட்டோ ஓரமா லைன்ல போட்டு 2-3 ஆட்டோ நிக்கிறோம். அப்ப ஒரு பாசஞ்சர்ஸ் வராங்க. பாசஞ்சர்ஸ் வந்தோடனே நான் காக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு லேடி மாதிரி நின்ன உடனே அவங்களுக்கு என்ன லேடியா தெரிஞ்சிருக்க மாட்டிருக்குது. ஆட்டோல ஏறி உட்காந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் பிள்ளைங்க உட்காந்துட்டு. நான் அதுக்கப்புறம் தான் குரலை தடுத்து எங்கம்மா போகணும் அப்படின்னு கேட்கறேன். என்ன மேலும் கீழும் பாக்குறாங்க, நல்லா உற்று நோக்குறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல எங்க சார் போகணும் அப்படின்னு ஏறி ஆட்டோல உட்கார்ந்தவங்க விறுவிறுன்னு கீழே இறங்கி டக்குன்னு எனக்கு பின்னாடி இருந்த ஆட்டோல ஆண்கள் இருக்கிற ஓட்டக்கூடிய ஆட்டோல ஏறிட்டாங்க. அப்ப நான் கேட்கறேன், ஏன் சார் இறங்கிட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, நாங்க இவங்க வண்டியில போய்க்கிறோம் அப்படின்ட்டு போறாங்க. இப்ப அந்த மற்ற ஆட்டோ ஓட்டுற தம்பிங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க.
சிரிச்சுட்டு கேவலமான ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. 9ங்கெல்லாம் ஆட்டோ ஓட்ட வந்துட்டா இதான் நிலைமை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு போறாங்க. அந்த சூழ்நிலையில கூட நம்ம வந்து உழைச்சு வாழணுங்கிறத அந்த எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு ஒழிஞ்சு, இவ்வளவு கஷ்டப்படுறோமா இதை விட்டுடுவோம், இதை விட்டுட்டு நம்ம போயிருவோம்லாம் நான் நினைக்கல. அழுதுகிட்டே நின்று எப்படியாவது நம்ம இவங்களுக்காக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் இன்னமும் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி என் மனசை கஷ்டப்படுத்தினது. இப்போ என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கடந்து இருந்தாலும் நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையா உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி தருணங்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். அந்த மாதிரி பெருமையான தருணங்கள் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல இந்தியாவில் மொத்த சாதிச்ச திருநங்கைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருந்தாங்க. லிஸ்ட் எடுத்தது ஏதோ ஒரு இது இருக்குன்னு மறந்துட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 திருநங்கைகள் எடுத்திருந்தாங்க. அந்த 10 திருநங்கைகள்ல வந்து இந்தியாவின் முதல் ஆட்டோ ஓட்டுநர் திருநங்கை என்ற ராகினி அப்படின்னு இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ கல்கி சுப்பிரமணியம் ஒருத்தவங்க, பரதநாட்டிய கலைஞர் ஒருத்தவங்க, நர்த்தகி நடராஜ் மேடம், அப்புறம் வந்து இந்த ஐபேடத்துல நடிச்சிருந்தாங்கல்ல அவங்க இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய பேர், பிரியா பாபு அப்படின்னு ஒரு 10 திருநங்கைகள் எடுத்திருந்தாங்க. இந்த 10 திருநங்கைகள்லயும் என்னோட பேர் இருந்து இந்தியாவின் முதல் ஆட்டோ ஓட்டுனர்னு சொல்லி போட்டோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் என்னையும் கூப்பிட்டு அந்த 10 திருநங்கைகளையும் வந்து அவங்கள வச்சு ஒரு குறும்படமா தயாரிச்சாங்க. அப்ப நானும் போயிருந்தேன் சென்னைக்கு, போயிட்டு ஆட்டோ ஓட்டுற மாதிரி சீன்லாம் எடுத்தாங்க. அப்புறம் குளோபல் யூனிவர்சிட்டியில கூப்பிட்டு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியான தருணங்கள். நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறேன். அப்துல் கலாம் சார் அவார்டு கூட வாங்கியிருக்கிறேன். அக்னி சிறகுகள் விருது வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது இவ்வளவு சோதனைகளை கடந்தாலும் சாதனை தானே. இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிச்சுச்சுங்கம்மா. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்க மேம்? சுயதொழில் செய்யறவங்களுக்கு வந்து நான் நிறைய அவங்களுக்கு ஆறுதலா இருப்பேன். அவங்களுக்கு வந்து கஷ்டம்னா இப்படிதான் இருக்கும், நம்ம இதெல்லாம் கடந்துதான் போகணும், நம்ம முன்னேறணும், நம்ம பேர் ரீச் ஆகணும், நம்ம நல்ல இதை நோக்கி நடக்கணும், பயணம் பண்ணணும், இருக்கணும். அப்படின்னாக்கா கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் இருக்கும், நம்ம இதையும் கடந்து போகணும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல தோழியா நான் இருப்பேங்கம்மா. சமுதாயத்திலயும் சரி, இந்த ஆதிரை எஃப்எம் மூலியமா நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். திருநங்கைகள் அப்படின்னாக்கா வந்து தெய்வமா பார்க்க வேணாம். திருநங்கைகளை வந்து நீங்க தெய்வமா பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வணங்க வேணாம். ஒரு மனுஷரா மதிச்சு, ஒரு கையில 5 விரல் இருக்கும், அந்த ஒரு விரலை மட்டும் அவங்களை பிடிச்சுக்க சொன்னீங்கன்னா அந்த ஒரு விரல்ல பிடிச்சுக்கிட்டு மத்த 4 விரலையும் தொட்டுடுவாங்க. அவங்க சாதிக்கக்கூடிய திருநங்கைகள் இந்த சமுதாயத்துல நிறைய பேர் இருக்காங்க. உழைச்சி வாழணுங்கிற திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. உழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிற திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. திருநங்கைகள்னா சும்மா இந்த வசூல் பண்றவங்க எக்ஸெட்ரா அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது, வேற எந்த ஒரு வெளியில தெரியாததுனால அவங்க வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து சுயதொழிலே தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி குழுக்கள் மூலியமாலாம் சொல்லி வீட்லயே நிறைய கைவினை பொருட்கள், பினாயல், முறுக்கு, இட்லி வியாபாரம், புடவை வியாபாரம், கவரிங் நகைகள் சொல்லி நிறைய ஆடு மாடு வச்சு உழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல நிறைய திருநங்கைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி திருநங்கைகளால சாதிக்க முடியும். ஆனா யாரும் வந்து திருநங்கைகள் தானே இவங்க அப்படின்னு நம்ம நினைக்காம அவங்களையும் மனுஷனா மதிச்சு அவங்களையும் நீங்க அரவணைச்சிங்கன்னா திருநங்கைகளோட வாழ்வாதாரம், மதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் உயர்றது, மக்கள் மனசுல ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தும். இது வந்து மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். திருநங்கைகளை கொஞ்சம் அனுசரணை பண்ணி அன்போட மதிங்க அப்படின்னு. இப்போ ஒரு திருநங்கையா மற்ற திருநங்கைகளுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? மற்ற திருநங்கைகளுக்கு இதுதான் எப்படி அப்படின்னாக்கா, எந்த விதமான நம்ம திருநங்கை தோழிகளுக்கு நம்ம சொல்லக்கூடியது வந்து திருநங்கைகளா நம்ம ஆயிட்டமே அப்படிங்கிற ஒரு வருத்தமோ, ஏன் இப்படி இந்த பிறப்பு அப்படின்னு நினைச்சு நிறைய திருநங்கைகள் வந்து இப்ப வர்ற காலகட்டத்துல சிறு வயசு திருநங்கைலாம் மனம் முடிஞ்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. திருநங்கையா ஆகிறதுக்கு முன்னாடி திருநங்கையா மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் போது அவசரமா மாறிக்கிறாங்க. மாறினதுக்கு அப்புறம் ஏன்டா மாறணும், இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு வாழை பிடிக்காம அவங்க வந்து நிறைய சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நிறைய யூடியூப்ல, டிவில, பேப்பர்ஸ்ல எல்லாம் பாக்குறேன். அந்த மாதிரி எண்ணங்களை திருநங்கைகள் கைவிட்டுடணும். நம்மள வந்து கடவுளோட படைப்பு. நம்ம பிறக்கும் போதே யாருமே எங்களுக்கு திருநங்கையா பட, என்ன ஆணா பட, என்ன வந்து பெண்ணா பட, மாடா படைச்சிரு கடவுளே, ஆடா படைச்சிரு கடவுளே நம்ம வர வாங்கி வரல. நம்ம செஞ்ச
பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவனோட படைப்பு இருக்கு. நம்மளுக்கு இந்த படைப்பு படைக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னு தெரியல. இது இறைவனோட படைப்பு. இந்த இதுல நம்ம சாதிக்கணுமே ஒழிஞ்சு வாழணுமே ஒழிஞ்சு நம்மள அழிச்சுக்க கூடாது. யாராலையும் நம்ம ஒருத்தவங்க பேசுறாங்க திருநங்கைன்னு சொல்லிட்டா ஒரு திருநங்கை சூசைட் பண்ணிக்குது. ஏன் இப்படி பிறந்தீங்கன்னு வீட்டுல திட்டினா போய் பண்ணிக்குதுங்க. ஐயோ வாழ முடியலையே ஏன்டா அப்படி மாறணும்னு சொன்னா போய் அது மாதிரி பண்ணிக்குதுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம நம்மளாலையும் வாழ முடியும், நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம், நம்மளாலும் ஜெயிக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை கொண்டுட்டு வாங்க. நல்லா படிக்கிற வயசுல படிங்க, வேலை பார்க்குற வயசுல வேலை பாருங்க, வாழ்ற வயசுல வாழுங்க. வாழ்க்கை ஒரு தரம் தான். இந்த வாழ்க்கையே சந்தோஷமா நம்மளுக்கு வாழுவோம். நம்ம திருநங்கைங்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டுட்டு வர வேணாம். நம்மளும் மனுஷவங்க தான், நம்மளும் வாழ்ந்து காட்டணும். அதனால ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இந்த திருநங்கை தோழிகளுக்கு வாழணும், வாழ்ந்து காட்டணும், அதை நல்ல முறையில வாழணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோமா. இப்போ அதிரை எஃப்எம் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தின விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? அதிரை பண்பலை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதே என்னோட இன்டர்வியூல மூலியமா நீங்க எனக்கு அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப இப்ப என்னோட சுய துக்கங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க உங்க மூலியமா வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டேன். இல்லைன்னா இந்த ராகினி டாக்டர் பட்டம் வாங்கினதோ, ஆட்டோ ஓட்டினதோ, தஞ்சாவூர்ல இருக்கிறதோ, இல்ல மத்த அவார்டு வாங்கினதோ, உழைச்சி வாழ்றதோ வெளி உலகத்துக்கு தெரியாமையே போயிருக்கும். இந்த அதிரை எஃப்எம் இருக்குது அப்படிங்கறதுல எனக்கு நீங்க என்ன அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதிரை எஃப்எம் மூலியமா நிறைய பேரை சந்திச்சு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல பெரிய பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய நல்ல தொழில் செய்யற மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மக்களா எங்களை திருநங்கைகளையும் நீங்க பேட்டி எடுத்து எங்களோட நல்ல விஷயங்கள் நீங்க வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த அதிரை எஃப்எம்முக்கு ஒரு பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்ல இப்ப இந்த பேட்டிகள் எடுக்கலைன்னா நாங்களும் சரி, நீங்க இதுக்கு முன்னாடி பேட்டி எடுத்து ஒவ்வொருத்தவங்களை பத்தி நீங்க வெளியில கொண்டுட்டு வர்ற அவங்களும் சரி, எங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிருந்திருப்போம். இந்த ஒரு அதிரை எஃப்எம் எங்களுக்கு கை கொடுத்து எங்களோட நாங்க வாழ்ந்த வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து வெளியுலக காட்டி எங்களையும் நீங்க வெளியில கொண்டுட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த அதிரை எஃப்எம்முக்கு எங்க சக திருநங்கை தொழில் சார்பா மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், மனசார ஆசீர்வதிக்கிறேங்கம்மா. நேயர்களே, இதுவரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட ராகினி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.